குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங்கில் வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, யூஸ் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் டு சால்வ் த எல்பிபி மேக்ஸ் z is equal to 2x1 plus 3x2 subject to the constraint minus x1 plus 2x2 less than or equal to 4, x1 plus x2 less than or equal to 6, x1 plus 3x2 less than or equal to 9. மூணு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்காங்க. ஹியர் x1 x2 ஆர் unrestricted, ரெண்டு வேரியபிள்ஸுமே வந்து unrestricted அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, எப்பவும் போல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி என்னென்னு எழுதணும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுறதுக்கு நமக்கு இங்கே வந்து x1 x2 ரெண்டுமே அன்ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை ரெஸ்ட்ரிக்டடாக மாற்றுறதுக்கு வந்து x1 ஈக்குவல் டு x1 டேஷ் மைனஸ் x1 டபுள் டேஷ் அப்படின்ட்டு போடுவோம். x2 இஸ் ஈக்குவல் டு x2 டேஷ் மைனஸ் x2 டபுள் டேஷ் அப்படின்ட்டு போடுவோம். ஓகேவா? அப்போ மொதல் வேரியபிள் என்னது இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் x1 ப்ளஸ் 2x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு இருந்துச்சா. அப்போ இதை வந்து நம்ம எப்படி மாற்றுவோம்னா மைனஸ் x1 டேஷ் ப்ளஸ் x1 டபுள் டேஷ் ப்ளஸ் 2x2 டேஷ் மைனஸ் 2x2 டபுள் டேஷ் ப்ளஸ் s1 ஈக்குவல் டு 4 அப்படின்ட்டு எழுதுவோம். ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட் என்னது இருந்துச்சு அப்படின்னா x1 ப்ளஸ் x2ங்கிறது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ இதை வந்து நம்ம x1 டேஷ் ப்ளஸ் மைனஸ் x1 டபுள் டேஷ் ப்ளஸ் x2 டேஷ் மைனஸ் x2 டபுள் டேஷ் ப்ளஸ் s2 இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? இதை மாதிரி மூணாவது கன்ஸ்ட்ரெயின்ட் என்னது அப்படின்னா x1 ப்ளஸ் 3x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9 அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்போ இதை வந்து x1 டேஷ் மைனஸ் x1 டபுள் டேஷ் ப்ளஸ் 3x2 டேஷ் மைனஸ் 3x2 டபுள் டேஷ் ப்ளஸ் s3 இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதை மாதிரி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸ் z என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x1 ப்ளஸ் 3x2 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி எழுதுவோன்னா 2x1 டேஷ் மைனஸ் 2x1 டபுள் டேஷ் ப்ளஸ் 3x2 டேஷ் மைனஸ் 3x2 டபுள் டேஷ் ப்ளஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய 0s1 0s2 0s3 இது மூணையும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்டு ஃபார்ம் ஆஃப் த எல்பிபி. ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்டு ஃபார்ம் எழுதினதுக்கப்புறம் என்ன செய்யணும், இனிஷியல் டேபிள் போடணும். ஸோ இனிஷியல் டேபிள் எப்படி போடணும்னு தெரியும்ல, பேசிஸ் காலம் வரும், அதுக்கப்புறம் சிபி வரும், எக்ஸ்பி வரும், பி வரும், மேலே சிஜே போடுவோம். இது தவிர எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அத்தனை காலம்ஸ் வரும். இங்கே வந்து x1 டேஷ் x1 டபுள் டேஷ் இருக்குது, அப்புறம் x2 டேஷ் x2 டபுள் டேஷ் இருக்குது, அப்புறம் s1 s2 s3 இருக்குது. கடைசி காலமில் ரேஷியோ வரும். அதை மாதிரி ரோ பார்த்தோம் அப்படின்னா இங்கே 3 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. அதனால s1 s2 s3 அப்படின்ட்டு 3 கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக 3 ரோ வந்து போட்டுக்கணும். கடைசியில் எப்பவும் போல் இசட்ஜேங்கிற ரோவும் அதுக்கு அடுத்தது இசட்ஜே மைனஸ் சிஜே அப்படிங்கிற ரோவும் வந்து போடணும். ஸோ போட்டு டேபிளை ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரியும்ல, அதனோட ஈக்குவேஷனில் உள்ள கோஎஃபிஷியன்ஸை வச்சு தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ ஈக்குவேஷனில் உள்ள கோஎஃபிஷியன்ஸை வச்சு நம்ம இந்த டேபிளை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ண பிறகு என்ன தெரியும், மொதல் டேபிளில் இசட்ஜே பொறுத்தவரையில் 0 தான் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து 0 அப்படின்ட்டு போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இசட்ஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிக்கணும்னா கீழே இருந்து மேலே வந்து இதை மாதிரி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ கீழே இருந்து மேலே சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 0 மைனஸ் 2 மைனஸ் 2, 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 வந்து ப்ளஸ் 2, 0 மைனஸ் 3 மைனஸ் 3, 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 வந்து ப்ளஸ் 3 அப்படின்ட்டு ஆகும். ஸோ இதை மாதிரி போகும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து மோஸ்ட் நெகட்டிவ் எதுன்னு பார்க்கணும். இருக்கிறதுலே சின்ன நெகட்டிவ் நம்பர் வந்து -3. அப்போ -3 தான் வந்து அடுத்த டேபிளுக்கு வந்து என்டரிங் காலமாக வந்து இருக்கும்.
ஸோ அடுத்து இது என்ட்ரி ஆகுது அப்படின்னா எது வெளியே போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம், இந்த பி காலம்மை வந்து x2 டேஷ் காலம் வச்சு டிவைட் பண்ணுவோம். அப்போ 4/2 4, 6/1 வந்து 6, 9/3 வந்து 3 அப்படின்ட்டு வரும். அப்போது 2 6 3ன்னு கிடைக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரோ தான் வந்து இருக்கிறதுலே சின்னது. அப்போ ஃபஸ்ட்டு ரோ வந்து வெளியில் போகும், இந்த காலம் வந்து என்ட்ரி ஆகும். அப்போ இதனோட இன்டர்செக்ஷனில் இருக்கிறது இந்த 2. அப்போ இந்த 2 தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து பிவட்டல் எலமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பிவட்டல் எலமெண்ட் கண்டுபிடிச்ச பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ரெண்டாவது டேபிள் போட ஆரம்பிக்கணும். ஸோ ரெண்டாவது டேபிள் எப்படி போடுவோங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்பவும் போல் பேசிஸு சிபி எக்ஸ்பி போட்டுக்கலாம். எல்லா காலம் x1 டேஷ் x2 டேஷு டபுள் டேஷு s1 s2 s3 ரேஷியோ எல்லா காலம் வைஸ் போட்டுருங்க. ரோ வைஸ் பார்த்திங்கன்னா மொதல் ரோவில் x2 டேஷ் என்ட்ரி ஆகுது. ரெண்டாவது ரோ மூணாவது ரோ வந்து அப்படியே தான் இருக்க போகுது. ZJ அப்படியே தான் வந்து இருக்கும். ZJ மைனஸ் CJ இது எல்லாமே வந்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வேல்யூஸை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ x2 டேஷோட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு 3 அப்படின்ட்டு தெரியும். அதனால x2 டேஷுக்கு வந்து 3 அப்படின்ட்டு போட்டாச்சு. ஸோ இப்போ எப்படி ஃபில் பண்ணுவோம், எப்போவுமே பிவட்டல் எலமெண்ட் எந்த ரோவில் இருக்குதோ அந்த ரோவை தான் வந்து முதல்ல ஃபில் பண்ணணும். அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு ரோவில் தான் வந்து பிவட்டல் எலமெண்ட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ரோவை வந்து பிவட்டல் எலமெண்ட் வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4/2 வந்து 2, -1/2, அப்புறம் 1/2, அப்புறம் 2/2 போட்டோன்னா வந்து 1, அதுக்கப்புறம் வந்து -2/2 போட்டோன்னா -1, 1/2, அதுக்கப்புறம் 0/2 வந்து 0, அகைன் 0/2 வந்து 0 அப்படின்ட்டு வரும். ஸோ மொதல் ரோ வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அப்புறம் ரெண்டாவது ரோ ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது ரோவில் பிவட்டல் காலமில் இருக்கக்கூடியது வந்து 1. அப்போ என்ன செய்யணும்னா இந்த 1 வந்து 2 வச்சு டிவைட் பண்ணணுமா, பிவட்டல் காலம் எலமெண்ட் பை பிவட்டல் எலமெண்ட் அப்படின்ட்டு. அப்போ இந்த ரோ முழுக்க நமக்கு வந்து -1/2 அப்படிங்கிறது வந்து காமன். அப்போ ரெண்டாவது ரோவில் வந்து பழைய வேல்யூஸ் என்னது இருந்துச்சு அப்படின்ட்டு எழுதலாம். ரெண்டாவது ரோவில் வந்து பழைய வேல்யூஸ் வந்து 6 1 -1 1 -1 0 1 0 அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து -1/2 அப்படிங்கிறத வந்து எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக போடுறோம். -1/2 இன்ட்டு -1/2 இன்ட்டு -1/2 -1/2 -1/2 இன்ட்டு பிவட்டல் ரோவில் என்னது இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோன்னா மொதல் ரோ தான் பிவட்டல் ரோ. 4 -1 + 1 2 -2 1 0 0 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இப்படி கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 4 அப்படின்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 + 1/2 வந்து 3/2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து -1 -1/2. ஸோ -1 -1/2 வந்து -3/2 அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 - 1 0 அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா -1 + 1 வந்து 0 அப்படின்ட்டு வரும். இது 0 - 1/2 -1/2, 1 - 1 வந்து 0 வந்து 1, 0 - 0 வந்து 0. அப்போது ரெண்டாவது டேபிளில் ரெண்டாவது ரோ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டாவது டேபிளில் ரெண்டாவது ரோ வந்து 4 3/2 -3/2 0 0 -1/2 1 0. ஓகேவா? சரி, அடுத்து மூணாவது ரோ பார்க்கணும்ல. ஸோ மூணாவது ரோக்கு பார்த்தோம் அப்படின்னா மூணாவது ரோவில் மொதல் டேபிளில் பிவட்டல் காலமில் இருக்கக்கூடியது வந்து 3, பிவட்டல் எலமெண்ட் வந்து 2. அப்போ 3/2 அப்படிங்கிறது வந்து ஃபார்முலாவில் வந்து வரும். அப்போ மூணாவது ரோவை பொறுத்த வரையில் 3/2 அப்படிங்கிறது வந்து காமன் வேல்யூ. ஓகேவா? ஸோ -3/2 தான் வந்து மூணாவது ரோக்கு. ஸோ ஓல்டு வேல்யூஸ் எழுதிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு டேபிளில் மூணாவது ரோவில் இருக்கக்கூடியது 9 1 -1, அதுக்கப்புறம் வந்து 3 -3 0 0 1 வந்து இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா -3/2 அப்படிங்கிறது காமன்னு சொல்லியிருக்கிறோம்.
அப்போ -3/2 வந்து காமன் அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சிடலான்னா வந்து முதல்ல போட்டுக்கலாம். -3/2 -3/2 -3/2 -3/2 -3/2 அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பிவட்டல் ரோவில் இருக்கக்கூடியது வந்து 4 -1 + 1 2 -2 1 0 0ங்கிறது தான் வந்து பிவட்டல் ரோவில் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் நமக்கு என்னது கிடைக்கும்? 2 2s are 4 3 2s are 6 9 - 6 வந்து 3 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 + 3/2 அப்படின்ட்டு போட்டோன்னா வந்து 5/2 அப்படின்ட்டு வரும். ஸோ இது வந்து -1 -3/2 அப்படின்ட்டு போட்டால் -5/2 அப்படின்ட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 - 3 வந்து 0. ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா -3 + 3 வந்து 0. ஸோ இது வந்து 0 - 3/2 வந்து -3/2 அப்படின்ட்டு வரும். 0 - 0 வந்து 0 1 - 0 வந்து 1 அப்படின்ட்டு வரும். அப்போது ரெண்டாவது டேபிளில் மூணாவது ரோ பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 5/2 -5/2 0 0 -3/2 0 1 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? மல்டிபிள் தானே வந்து பண்ணணும். அதாவது ரோவில் உள்ள வேல்யூஸை வந்து 3 வச்சு மல்டிபிள் பண்ணுவோம். ரிமைனிங் 2 ரோவில் வந்து 0 தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ 2 × 3 வந்து 6 -1/2 × 3 வந்து -3/2 அப்படின்ட்டு போடுவோம். 1/2 × 3 வந்து 3/2 அப்படின்ட்டு வரணும். 3/2 இந்த இருக்குது. 1/2 × 3 வந்து 3/2ன்னு இருக்குது. 1 × 3 வந்து 3ங்கிறது இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் -1 × 3 வந்து -3 1/2 × 3 வந்து 3/2 0 × 0 0 நெக்ஸ்ட்டு 0 × 0 வந்து 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இசட்ஜே கண்டுபிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட்டு இசட்ஜே - சிஜே கண்டுபிடிக்கணும். அப்போ கீழே இருந்து மேலே சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ -3/2 -2 வந்து -7/2. அதை மாதிரி 3/2 + 2 அப்படின்ட்டு வரும். அது வந்து +7/2. அதுக்கப்புறம் வந்து 3 - 3 வந்து 0 அப்படின்ட்டு வரும். -3 + 3 0ன்னு வரும். 3/2 0 0. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டாவது டேபிளில் இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் எலமெண்ட் வந்து -7/2. அப்போ அடுத்த டேபிள் பொறுத்தவரையில் இந்த காலம் தான் வந்து உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா வந்து என்டரிங் காலமாக வந்து இருக்கும். ஸோ என்டரிங் காலமை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணுன்னா வந்து ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரோவில் வந்து நெகட்டிவ் எலமெண்ட் இருக்குது. அதனால இந்த ஃபஸ்ட்டு ரோவை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அது போக 4/3/2 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ 4 × 2/3னா 8/3. அப்போது ரெண்டாவது ரோக்கு வந்து 8/3ன்னு இருக்குது. மூணாவது ரோக்கு வந்து 3/5/2ன்னு போட்டோன்னா 3 × 2/5. அப்போ வந்து 6/5 அப்படின்ட்டு வரும். அப்போ மூணாவது ரோக்கு வந்து 6/5 அப்படின்ட்டு வரும். அப்போ 8/3 6/5 இது ரெண்டுத்துல சின்னது வந்து 6/5. அப்போ உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா வந்து தேர்டு ரோ தான் வந்து வெளியில் போகும். அப்போது இந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து என்ட்ரி ஆகுது, தேர்டு ரோ வந்து வெளியில் போகுது. அப்போ இதனோட இன்டர்செக்ஷனில் இருக்கக்கூடியது வந்து 5/2. ஸோ 5/2 தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து பிவட்டல் எலமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ பிவட்டல் எலமெண்ட் கண்டுபிடிச்ச பிறகு என்ன செய்வோம்? அடுத்த டேபிள் வந்து போட ஆரம்பிக்கணும். ஸோ அடுத்த டேபிள் எப்படி போடுவோம்? எப்பவும் போல் பேசிஸு CBB XB BCJ போட்டுக்கணும். அப்புறம் காலம் வைஸ் வந்து x1 x2 x1 x2 x2 அதுக்கப்புறம் வந்து S1 S2 S3 ரேஷியோ இதெல்லாம் போட்டுக்கிடுவோம். ZJ போட்டுக்கிடுவோம். ZJ - CJ போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் ரோ வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரோ வந்து x2 அப்படின்ட்டு இருக்குது. ரெண்டாவது ரோ வந்து S2 தான். மூணாவது ரோ வெளியில் போய் x1 வந்து என்ட்ரி ஆகுது. அதனால் இதை போட்டுக்கிடுவோம். இதனோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து 3 2. ஸோ அதை வந்து நம்ம போட்டுக்கிட்டாச்சு. ஸோ இப்போ வந்து கால்குலேஷனுக்கு போகலாம். ஸோ கால்குலேஷனுக்கு பார்க்கும்போது பிவட்டல் எலமெண்ட் எந்த ரோவில் இருக்குதோ அந்த ரோவை தான் வந்து நம்ம முதல்ல வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்த்தா தேர்டு ரோவை தான் வந்து முதல்ல ஃபில் பண்ணணும். தேர்டு ரோவை எப்படி ஃபில் பண்ணுவோம்னா பிவட்டல் எலமெண்ட்டை வச்சுட்டு டிவைட் பண்ணுவோம். அப்போது 3/5/2 அப்படின்ட்டு போட்டோம் அப்படின்னா வந்து 6/5 அப்படின்ட்டு வரும்.
ஸோ அடுத்தது வந்து 5/2/5/2 அப்படின்ட்டு போட்டால் 1 அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு -5/2/5 போட்டோம் அப்படின்னா வந்து -1 அப்படின்ட்டு வரும். 0/5/2 அப்படின்ட்டு போட்டால் 0. அகைன் 0/5/2 போட்டால் 0. 3/2/5/2 போடும்போது வந்து -3/5 அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து 0/5/2 வந்து 0 அப்படின்ட்டு வரும். 1/5/2 வந்து 2/5 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது டேபிளில் மூணாவது டேபிளில் மூணாவது ரோ, தேர்டு டேபிளில் தேர்டு ரோ பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து தேர்டு டேபிளில் வந்து செகண்ட் ரோ வந்து பார்க்கணும். ஸோ தேர்டு டேபிளில் செகண்ட் ரோ பார்க்குறதுக்கு வந்து செகண்ட் டேபிள் கால்குலேஷன் தானே எடுப்போம். ஸோ பிவட்டல் காலமில் இருக்கக்கூடியது வந்து 3/2, பிவட்டல் எலமெண்ட் வந்து 5/2. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 3/5 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ 3/5 கிடைக்குமா? அப்போ 3/5 கிடைச்சிது அப்படின்னா கால்குலேஷனுக்கு வந்து வரலாம். ஸோ இப்போது ரெண்டாவது டேபிளில் ரெண்டாவது ரோ வந்து ஆக்சுவலாக என்னது இருக்குது அப்படிங்கிறதான வந்து நம்ம பார்க்கணும். ரெண்டாவது டேபிளில் ரெண்டாவது ரோவில் இருக்கக்கூடியது வந்து 4 இருக்குது, 3/2 இருக்குது, -3/2ங்கிறது இருக்குது, 0, 0, -1/2, 1, 0 இதெல்லாம் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பொறுத்தவரையில் இந்த பிவட்டல் காலம் எலமெண்ட் பை பிவட்டல் எலமெண்ட்டுங்கிறது வந்து -3/5. ஸோ -3/5, -3/5, -3/5, -3/5, -3/5, -3/5, -3/5 into ஸோ இன்ட்டு என்னது போடுவோம் அப்படின்னா வந்து பிவட்டல் ரோ எலமெண்ட்டு. பிவட்டல் ரோ எலமெண்ட் வந்து 3, 5/2, -5/2, 0, 0, -3/2, 0, 1 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ கால்குலேஷனை சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4 - 9/5 அப்படின்ட்டு இருக்கா. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணால் 11/5 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 5 கேன்சல் பண்ணால் 3/2 - 3/2 0. ஸோ இங்கேயும் 5 கேன்சல் பண்ணால் -3/2 + 3/2 வந்து 0. ஸோ 0 - 0 வந்து 0 அப்படின்ட்டு வரும். அகைன் 0 - 0 வந்து 0 அப்படின்ட்டு வரும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா -1/2 + 9/10. அப்போ இதை வந்து -5 + 9/10 அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். தட் மீன்ஸ் 4/10. 4/10னா இது எப்படி எழுதிடலாம் அப்படின்னா வந்து 2/5 அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1 - 0 வந்து 1, 0 - 3/5 வந்து -3/5. அப்போது தேர்டு டேபிளில் செகண்டு ரோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ தேர்டு டேபிளில் செகண்டு ரோ வந்து என்னது இருக்கும் அப்படின்னா 11/5, 0, 0, 0, 0, 2/5, 1, -3/5 அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? அடுத்து தேர்டு டேபிளில் ஃபஸ்ட்டு ரோ போடணும். ஸோ தேர்டு டேபிளில் ஃபஸ்ட்டு ரோ போடுறதுக்கு செகண்ட் டேபிளில் ஃபஸ்ட்டு ரோவை பார்க்கணும். ஸோ செகண்ட் டேபிளில் ஃபஸ்ட்டு ரோ பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு பிவட்டல் காலம் எலமெண்ட் வந்து -1/2, பிவட்டல் எலமெண்ட் வந்து 5/2. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது -1/5 அப்படின்ட்டு வரும். ஆனால் ஃபார்முலாலேயே ஒரு மைனஸ் உண்டு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் சேர்ந்தால் +1/5 அப்படிங்கிறது வந்து ரோ முழுக்க காமன். ஸோ இப்போ ஓல்டு வேல்யூஸ் எழுதிக்கிடுவோம். ஸோ பழைய வேல்யூஸ் வந்து என்னது இருக்குது அப்படின்னா ரோ ரெண்டாவது டேபிளில் ரோ வந்து என்னது இருக்குது அப்படின்னா 2, -1/2, 1/2, 1, -1, 1/2, 0, 0 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இங்கே சொல்லியிருக்கிறோம் -1/5 தானே வந்து காமன் சொல்லியிருக்கிறோம். ஸோ -1/5 வந்து போட்டுக்கணும். -1/5 -1/5 -1/5 ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிவட்டல் ரோ எலமெண்ட் வந்து 3, 5/2,
minus 5 by 2 0 0 minus 3 by 2 0 1 இருக்குது. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 minus 3 by 5. ஸோ 2 minus 3 by 5 அப்படின்ட்டு போடும்போது சாரி ப்ளஸ் 1 by 5 தானே நம்ம போடணும். இங்கே வந்து ப்ளஸ் 1 by 5. ஸோ ப்ளஸ் 1 by 5 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்னது கிடைக்கும்? 2 plus 3 by 5 அப்படின்ட்டு இருக்குதா? 2 plus 3 by 5னா வந்து 13 by 5. ஸோ இங்கே 5 5 கேன்சல் ஆகிடுச்சுன்னா minus 1 by 2 plus 1 by 2 0. ஸோ இந்த 5 5 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 by 2 minus 1 by 2 0. இங்கே வந்து 1 plus 0 வந்து 1, minus 1 plus 0 வந்து minus 1 அப்படின்ட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 5 minus 3 by 10 அப்படின்ட்டு வரும். 2 by 10 2 by 10னா வந்து 1 by 5 அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் 0 plus 0 வந்து 0, 0 plus 1 by 5 1 by 5. அப்போது மூணாவது டேபிளில் ரோ வந்து 13 by 5 0 0 1 minus 1 1 by 5 0 1 by 5 அப்படின்ட்டு வரும். ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா மூணாவது டேபிளில் ரோ நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ரோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இசட்ஜே கண்டுபிடிக்கணும். இசட்ஜே எப்படி கண்டுபிடிப்போம்? 3 into 13 by 5 2 into 6 by 5 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 into 0 2 into 1 வந்து 2, 2 into minus 1 வந்து minus 2, 3 into 1 வந்து 3, 3 into minus 1 வந்து minus 3. அதுக்கப்புறம் S1 காலம் இதே மாதிரி தான். இதை ஃபஸ்ட்டு இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணி இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணி இசட்ஜே வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இசட்ஜே மைனஸ் சிஜே போடணும். ஸோ இசட்ஜே மைனஸ் சிஜே எப்பவும் போல் கீழே இருந்து மேலே சப்ட்ராக்ட் பண்ணுவோமா இப்படி? ஸோ இப்படி கீழேருந்து மேலே சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அப்படி எழுதுனா இப்போது S1ங்கிற காலமில் நெகட்டிவ் வந்துடுது. ஸோ S1 அப்படிங்கிற காலமில் நெகட்டிவ் வந்ததுனால S1ங்கிற காலமை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து என்டரிங் காலம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ லீவிங் வேரியபிள் வந்து என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ என்டரிங் காலமில் வந்து தேர்டு ரோவில் வந்து நெகட்டிவ் இருக்கிறதுனால தேர்டு ரோ நம்ம பார்க்க தேவையில்லை. அப்போ முதல் 2 ரோ வந்து நம்ம பார்த்தா போதும். 1 by 5 2 by 5 அப்படின்ட்டு இருக்கா? அப்போ இதை வந்து 1 by 5 வச்சு டிவைட் பண்ணணும். இதை வந்து 2 by 5 வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ இதை 1 by 5 வச்சு டிவைட் பண்ணால் 13 அப்படின்ட்டு வரும். இதை 2 by 5 வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து 11 by 2 அப்படின்ட்டு வரும். 13லையும் 11 by 2லையும் வந்து சின்னது 11 by 2. அப்போ நமக்கு ரெண்டாவது ரோ தான் வந்து வெளியில் போகும். அப்போ ரெண்டாவது S2ங்கிற ரோ வந்து வெளியில் போகி S1ங்கிற காலம் வந்து என்ட்ரி ஆகும். இதனோட இன்டர்செக்ஷனில் இருக்கிறது வந்து 5 by 2. ஸோ அப்போ நம்ம வந்து 5 by 2 தான் என்னென்னு சொல்லுவோம்னா பிவட்டல் எலமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பிவட்டல் எலமெண்ட் கண்டுபிடிச்ச பிறகு நெக்ஸ்ட் டேபிள் போட வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் டேபிள் போடுறதுக்கு என்ன செய்வோம்? எப்பவும் போல் ரோவும் மூணாவது ரோவும் அப்படியே தான் வந்து இருக்கும். x2 டேஷும் x1 டேஷும் வந்து அப்படியே தான் இருக்க போது. அப்போ அதனோட கோஎஃபிஷியன்ஸும் வந்து நமக்கு அப்படியே தான் வந்து இருக்கும். ரெண்டாவது ரோ மட்டும் S2 வெளியில் போய் S1 உள்ளே வருது. அதனால் S1 போட்டு அதனோட கோஎஃபிஷியன்ட்டான 0 அப்படிங்கிறத வந்து எழுதிடுவோம். ஸோ எழுதுனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிவட்டல் எலமெண்ட் எந்த ரோவில் இருக்குதோ அதை தான் வந்து முதல்ல ஃபில் பண்ணுவோம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ பிவட்டல் ரோ வந்து ரெண்டாவது ரோவில் இருக்குது. அப்போ ரெண்டாவது ரோவை முதல்ல ஃபில் பண்ணணும். அப்போ ஃபில் பண்ணால் என்ன கிடைக்கும்? 11 by 5 by 2 by 5 போடும்போது 11 by 2. 0 by 2 by 5 போட்டால் 0, 0 by 2 by 5 போட்டால் 0 அப்படின்ட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 0 by 2 by 5 போட்டால் வந்து 0, 0 by 0 போட்டால் 0. அப்புறம் 2 by 5 by 2 by 5 வந்து 1 அப்படின்ட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1 by 2 by 5 போட்டோன்னா வந்து 5 by 2 அப்படின்ட்டு வரும். 3 by 5 by 2 by 5 போடும்போது 3 by 2 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ ரெண்டாவது ரோ வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டாவது ரோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரோ வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ ரோ வந்து என்னதுன்னா வந்து 1 by 5 by 2 by 5. ஸோ 1 by 5 by 2 by 5 போடும்போது 1 by 2 அப்படிங்கிறது வந்து வரும்.
தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா இந்த ரோ முழுக்க -1/2 அப்படிங்கிறது வந்து காமன். அப்போ மூணாவது டேபிளில் மொதல் ரோவில் என்னென்ன வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா 13/5 இருந்துச்சு, 0 0 1 -1 1/5 0 1/5 அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து -1/2 அப்படிங்கிறது வந்து இது முழுக்க வந்து போதும். அப்போ -1/2 அப்படிங்கிறத வந்து போடுவோம். ஸோ -1/2 அப்படிங்கிறது வந்து இந்த ரோ முழுக்க வந்து போதும். ஸோ போட்டாச்சு அப்படின்னா அடுத்து பிவட்டல் ரோ எலமெண்ட் எழுதணும். ஸோ பிவட்டல் ரோவில் இருக்கக்கூடியது வந்து செகண்ட் ரோ தான் வந்து பிவட்டல் ரோ. அப்போ 11/5 4 0 வந்து இருக்குது. அப்புறம் 2/5 1 -3/5 அப்படின்ட்டு இருந்துச்சு. ஓகேவா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்னது கிடைக்கும்? இதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 26/10 -11/10 அப்படின்ட்டு வரும். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 15 மைனஸ் பண்ணால் 15/10. 15/10 இஸ் நத்திங் பட் 3/2. ஸோ 0 - 0 0, இதுவும் 0, இது 1, இது -1 அப்படின்ட்டு ஆகும். இது பார்த்தோம் அப்படின்னா 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/5 -1/5 வந்து 0, 0 - 1/2 வந்து -1/2. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 + 3/10 அப்படின்ட்டு வரும். தட் மீன்ஸ் 5/10. 5/10ன்னா வந்து 1/2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போது நாலாவது டேபிளில் மொதல் ரோ பார்த்தோம் அப்படின்னா வந்து 3/2 0 0 1 -1 0 -1/2 +1/2 அப்படிங்கிறது வரும் நாலாவது டேபிளில் மொதல் ரோ. ஓகேவா? அப்புறம் நாலாவது டேபிளில் மூணாவது ரோ பார்க்கணும். அதுக்கு மூணாவது டேபிளில் மூணாவது ரோ பார்த்தோம் அப்படின்னா பிவட்டல் காலம் எலமெண்ட் வந்து 3/5, பிவட்டல் எலமெண்ட் வந்து 1/5. ஸோ பிவட்டல் காலம் எலமெண்ட் பை பிவட்டல் எலமெண்ட் போடும்போது -3 அப்படின்ட்டு வரும். ஆனால் ஃபார்முலாவில் ஏற்கனவே ஒரு மைனஸ் உண்டு. அப்போ +3 அப்படிங்கிறது மூணாவது ரோக்கு பொது. +3 அப்படிங்கிறது தான் வந்து மூணாவது ரோக்கு வந்து பொதுவானது. அப்போ மூணாவது ரோவில் பழைய வேல்யூஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ மூணாவது டேபிளில் மூணாவது ரோ பார்த்தோம் அப்படின்னா வந்து 6/5 இருக்குது. 1 -1 0 0 -3/5 0 2/5 அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த ரோ முழுக்க வந்து +3 வந்து பொது அப்படின்ட்டு சொல்லியாச்சு. அப்போ +3 × 3 × அப்படின்ட்டு போடணும். +3 × +3 × அப்படின்ட்டு போடணும். ஸோ போட்டுட்டு பிவட்டல் ரோ எலமெண்ட்டை வந்து நம்ம போடுவோமா? ஸோ பிவட்டல் ரோ எலமெண்ட்டு போட்டோம் அப்படின்னா பிவட்டல் ரோங்கிறது வந்து ரெண்டாவது ரோ. ரெண்டாவது ரோவில் இருக்கக்கூடியது வந்து 11/5 0 0 0 0 2/5 1 11/5 4 0 போட்டுட்டோம். 2/5 1 -3/5. ஜஸ்ட் வெயிட். சாரி, இங்கே வந்து நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். இங்கே தான் வந்து -3/5 அப்படின்ட்டு வரணும், இங்கே 1ன்னு வரணும். இது வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் 6/5 + 33/5 6/5 + 33/5 போடணுமா? வெயிட், நம்ம கேல்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக தேர்டு ரோவை பொறுத்த வரையில் பிவட்டல் காலம் எலமெண்ட்டுங்கிறது வந்து 3/5, பிவட்டல் எலமெண்ட்டுங்கிறது 3/2. நான் 1/5ன்னு எடுத்துட்டேன், அதான் தப்பாயிடுச்சு. ஸோ 3/5/3/2 அப்படின்ட்டு போடணும். அப்போ 3/5/3
2/5 அப்படின்ட்டு போடும்போது -3/2 அப்படின்ட்டு வரும். ஃபார்முலாவில் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +3/2 அப்படிங்கிறது தான் வந்து இந்த மூணாவது ரோக்கு வந்து பொதுவான வேல்யூவாக இருக்கும். +3/2 அப்படிங்கிறது தான் வந்து பொதுவான வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை போட்டோம் அப்படின்னா மறுபடியும் கேல்குலேஷன் போடுவோம். மூணாவது ரோவில் இருக்கக்கூடியது வந்து 6/5 1 - 1 0 0 -3/5 0 2/5 அப்படிங்கிறது வந்து இருக்குது. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து +3/2 வந்து இந்த ரோ முழுக்க காமனாக போட போகிறோம். ஓகேவா? +3/2 +3/2 +3/2 +3/2 +3/2 and +3/2. ஸோ இதை போட்டாச்சு அப்படின்னா வந்து பிவட்டல் ரோ எலமெண்ட் எழுதணும். ஸோ பிவட்டல் ரோ எலமெண்ட் எழுதணும் அப்படின்னா இது வந்து 11/5 0 0 0 0 அதுக்கப்புறம் வந்து 2/5 1 -3/5 அப்படின்ட்டு போடுவோம். ஸோ இது போட்டாச்சு அப்படின்னா இதை வந்து 12/10 + 33/10 அப்படின்ட்டு போடலாம். அப்போ 45/10. அப்போ 45/10 இஸ் நத்திங் பட் 9/2 அப்படின்ட்டு வரும். அப்புறம் 1 + 0 வந்து 1 -1 + 0 -1 0 + 0 0 0 + 0 0 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா -3/5 + 3/5 வந்து 0 0 + 3/2 வந்து 3/2. அகைன் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4 - 9/10 அப்படின்ட்டு வரும். தட் இஸ் -5/10 -5/10னா -1/2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போது நாலாவது ரோ டேபிளில் மூணாவது ரோ வந்து 9/2 1 -1 0 0 0 3/2 -1/2 அப்படின்ட்டு வரும். ஓகேவா? ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கேல்குலேஷனுக்கு போயிடலாம். ஸோ இந்த ரோ முழுக்க +3/2 அப்படிங்கிறது தான் வந்து பொதுவான வேல்யூ. ஓகேவா? சரி. ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம கேல்குலேஷன் போட்டுடலாம். ஸோ என்ன செய்யணும்? ரோவை வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். மூணாவது ரோவை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு 27/2 அதுக்கப்புறம் 2 × 1 2 -2 × 1 வந்து -2 அப்படின்ட்டு வரும். அப்புறம் இது எல்லாமே வந்து இங்கே 0 இருக்குது. பட் இங்கே 3யும் -3யும் வந்து வரதுனால 3 வரும். ஸோ இந்த ரெண்டு இடமே 0ங்கிறதுனால இது 0 ஆயிரும். அதுக்கப்புறம் இதை வந்து 3ஆல் இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். சிமிலர்லி இதை 3ஆல் இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு 1/2 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? ZJ - CJ பார்க்கணும். ஸோ ZJ - CJங்கிறது கீழே இருந்து மேலே இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணுவோமா? ஸோ கீழே இருந்து மேலே சப்ட்ராக்ட் பண்ணோம்னா வந்து நமக்கு 0 0 0 0 0 3/2 1/2 அப்படின்ட்டு வருது. தட் மீன்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவில் வந்து வந்துடுது. ஸோ எல்லாமே பாசிட்டிவில் வந்துருச்சுன்னா ஆப்டிமாலிட்டி ரீச் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ ஆப்டிமாலிட்டி ரீச் ஆயிடுச்சுன்னா ஆப்டிமல் சொல்யூஷன் எழுதணும். ஆப்டிமல் சொல்யூஷனுங்கிறது வந்து x1' வந்து 9/2 x2' வந்து 3/2 மேக்ஸ் இசட்டுங்கிறது வந்து 27/2. இங்கே x1" இல்லை, அதனால் அது வந்து 0. சிமிலர்லி x2" இல்லை, அதுவும் வந்து 0. ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். ஓகேவா? ஸோ அன்ரெஸ்ட்ரிக்டட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிளாக மாற்றிட்டு தான் வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து செய்யணும். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளமோட நமக்கு வந்து இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது வந்து முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் டெக்னிக் பார்ப்போம். அதாவது பிகம் மெத்தட் அப்படிங்கிறது அது வந்து > கன்ஸ்ட்ரெயின்ட் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த மெத்தட். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம்.